எக்ஸாம்பிளர்லேருந்து 12th physics எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்லேருந்து 10th கொஷின் பார்க்கலாம் பாருங்க. இஃப் தேர் வேர் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் சார்ஜ் இன் தி யூனிவர்ஸ் தென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இன்டகிரல் இ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் அப்படி இருக்கு இல்லையா. இது எந்த சார்ஜாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டிஃபைன் தான். அப்போ ஒரு சார்ஜாக இருந்தாலும் டிஃபைன்டு தான். ஓகேங்களா, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது டோட்டல் சார்ஜ் இன்சைட் தி சர்ஃபேஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது தேவையில்லை. டோட்டல் சார்ஜ் இருந்தாவே ஃப்ளக்ஸ் இருக்கும்னு அர்த்தம். அப்படின்னா டோட்டல் சார்ஜ் இன்சைட் வந்து 0 ஆச்சுன்னா இன்டகிரல் இ டாட் டிஎஸ் வந்து 0 ஆயிரும். கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், இன்டகிரல் இ டாட் டிஎஸ் ஈக்குவல் 0 இஃப் சார்ஜ் அவுட் சைட் சர்ஃபேஸ். அப்போ இன்சைட் சர்ஃபேஸ் வந்து 0. அதே மாதிரி பாருங்கள் ஆப்ஷன் டி பாருங்கள், இ டாட் டிஎஸ் ஈக்குவல் கியூ பை எப்சிலான் இஃப் சார்ஜ் ஆஃப் மேக்னெட் கியூ வேர் தி இன்சைட் தி சர்ஃபேஸ். இன்சைட் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா கரெக்ட். ஸோ பியும் டியும் கரெக்டான ஆன்சர்ப்பா. அப்போ பியும் டியும் கரெக்டான ஆன்சர்ப்பா.